அடுத்து இரண்டாவதுக்கு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சோ கற்றாருள் கற்றார் எனப்படுவர். சோ கற்றவர்கள்ல எல்லாத்தையும் விட சிறந்த கற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்லுவாங்களா, அத கற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம சொல்ல தெரியணும். சரியா? அதான் கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளை விட நல்ல ஒரு மேல இருக்க ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க முன்னாடி அதை கிளியரா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த இடத்துல சிறந்தவரா போற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் குறிப்பிட்டிருக்கேன். ஓகே. சோ இப்ப உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ, இப்ப நீங்க காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கீங்க. சோ உங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் ஒண்ணு நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க தான் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்டுடைய கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனா அத போய் உங்களுக்கு வைவா கேட்க வந்திருக்காங்க, எக்ஸ்டர்னல் வந்திருக்காங்க, அவர் முன்னாடி உங்களுக்கு அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூவே இல்லாம போயிடும். அப்ப என்ன ஆகணும், அவங்க முன்னாடி நீங்க அதை சிறப்பா சொல்லும் போதுதான் அந்த இடத்துல நீங்க தனியா தெரிவிங்க, உங்களோட மதிப்பு அந்த இடத்துல கூடும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நமக்கு தெரிஞ்சத நம்மளை விட மேலா இருக்கவங்க முன்னாடி சரியா அவங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மதிப்பா தெரியப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த திருக்குறள்ல குறிப்பிட்டிருக்காரு. அதான் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றார்னா கற்றவர், அறிஞர்கள் முன்னாடி, செல அப்படின்னா மனம் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு பொருள்.